மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபைனல் மேட்ச்சுங்க. ஃபஸ்ட்டு பாலு உசேன் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு பாலு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரன் மட்டும் சிங்கிள் நாடு. அப்புறம் ட்ரீம்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் கேட்ச் ஆகுமா? இல்லைங்க, கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு டீப் கவரில் ஒரு 4 போயிருக்குங்க. மேட்சோட செகண்ட் பாலுங்க, 4 ஈஸியாக போயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு ஷாட்டு. உசேன் ப்ரோட நெக்ஸ்ட் பாலுங்க, ஒரு அருமையான பால். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஒயிட் பால். பாலை பார்த்தீங்கன்னா 4. அடுத்த பால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டுருக்குங்க. அடுத்த பால் ஒரு நல்ல ஸ்டாப்புங்க, சிங்கிள் மட்டும், ஒரு ரன்னுங்க. சரண் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள். சேம் ப்ரோ ஒரு நல்ல கம்பேக். இது ஒரு 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பேக் தான் இது. நெக்ஸ்ட் பாலுங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டுருக்கு. ஒரு அருமையான ஃபீல்டிங்குங்க. இங்கே கீப்பர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபீல்டிங்கு செபஸ்டின் ப்ரோ. சேன் ப்ரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா வினாய். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். பார்த்தீங்கன்னா ஸ்லீப் சைடு உசேன் ப்ரோட நெக்ஸ்ட் பாலு ஃபுல் டாஸ் பாலுங்க. கேட்ச் ஆகுமா? ஒரு நல்ல கேட்ச், ஒரு அருமையான கேட்ச் ஃபைசல் ப்ரோ. சரண் டிஆர்சி டீம் தன்னோட முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சரண் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான வந்த பால், அதை அடிக்க வந்து பார்த்தாரு லெக் சைடு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேட்ச். அங்கே ஒரு ஃபஸ்ட்டு விக்கெட் அங்கே கிடைக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஓவர்லேயே உசேன் ப்ரோக்கு ஒரு விக்கெட்டு. பவுலர் பார்த்தீங்கன்னா சையத், அவரோட ஃபஸ்ட்டு ஓவருங்க இது. பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் கிரிக்கெட்டர்ஸாக இப்போ வந்துட்டு 2வது ஓவர் போட வந்திருக்காப்புல சையத் ப்ரோ. அவரோட ஃபஸ்ட்டு பால் வினய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாலு, இன்னும் ஒரு நல்ல பாலுங்க. இது ஒரு டாட் பாலுங்க. இப்போ ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் செகண்ட் ஓவரில். சையத் ப்ரோவோட நெக்ஸ்ட் பாலுங்க வினய்க்கு ஒரு அருமையான பவுலிங்க, ஒரு அருமையான பவுலிங், ஒரு அருமையான யார்கராங்க. பார்த்தீங்கன்னா வினய் எங்கே அவுட் ஆகி போயிட்டுருக்காப்புலங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பால் அவரோட சையத் ப்ரோவோட 2வது பால். பந்து போட்டதை நான் கட் பண்ணி விட்டேன். பார்த்தீங்கன்னா 2வது விக்கெட் கிடச்சிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ். பவர் பிளேலேயே 2 விக்கெட் இப்போ எடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது 2 விக்கெட் கிடச்சிருக்குது. இப்போ சையத் ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்த வேகத்திலே ஒரு விக்கெட் எடுத்திருக்காப்புலங்க. ஃபஸ்ட்டு பால் டாட் பால், 2வது பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு போல்டுங்க, ஒரு அருமையான போல்டுங்க. இது இப்போ துளுநாடுக்காக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரீஷுங்க. கிரீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல, ஸ்ட்ரைக்கில் கிரீஷ். பார்த்தீங்கன்னா சையத் ப்ரோவோட அடுத்த பாலுங்க, ஃபஸ்ட்டு 2 பால் அருமையான பால். பார்த்தீங்கன்னா அடுத்த பாலுங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அருமையான பால். அங்கே ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டு, ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு ஓவருங்க. இது ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கிரீஷ், இவரும் ஒரு அருமையான பேட்ஸ்மேன் தான். பார்த்தீங்கன்னா கவரில் போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக ஒரு கிரீஷ். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாதவ் பேட்ஸ்மேனாக இங்கே இருக்காங்க இப்போது துளுநாடுக்காக. நெக்ஸ்ட்டுங்க ஒரு அருமையான டிஃபென்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு ரன் மட்டும் அங்கே ஒரு சிங்கிள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பால் தாங்க. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இப்போது 2 விக்கெட் போயிருக்கிறதுனால நின்று ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டிஃபென்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா யாதவ்ங்க. யாதவ் நல்ல ஒரு பவுன்ஸ் பாலுங்க, நல்ல ஒரு உசேன் ப்ரோ பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பாலை இங்கே போட வந்துட்டுருக்காப்புல. ஒரு அருமையான ஷாட்டுங்க யாதவ்ங்க. கேட்ச் ஆகுமா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேட்சுங்க. மறுபடியும் அங்கே பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேட்ச் எடுத்துருக்காப்புலங்க. உமர் ப்ரோ கேட்ச் அதிகமாக மிஸ்ஸே பண்ண மாட்டாப்புல, ஏன்னா அருமையான ஃபீல்டரு, பவுலர், பேட்டிங் ஆல்ரவுண்டர் அவர். அவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கேட்ச் பிடிச்சி அடுத்த ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் போயிருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா துளுநாடு பார்த்தீங்கன்னா கண்டினியூ அவங்களோட விக்கெட்டை இழந்துட்டுருக்காங்க. இங்கே இப்போது யாதவ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகி வெளில போயிட்டுருக்காப்புல. இப்போ க்ரீஸில் பார்த்தீங்கன்னா
கிறிஸ் இருக்காப்புல. ஸ்ட்ரைக்கில் உசேன் ப்ரோ ஃபுல் டாஸ் பாலுங்க. பின்னாடி போயிட்டுருக்குங்க, பின்னாடி போகுது. இப்போ பின்னாடி போயிருக்குங்க. அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ண ரன்னு தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலை பார்த்தீங்கன்னா நல்லா பின்னாடி திருப்பி விட்டாப்புங்க திலீப். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 4 கிடச்சிருக்காங்க. ஒரு அருமையான 4ங்க அங்கே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உசேன் ப்ரோவோட அடுத்த பால் திலீப்க்கு. திலீப் பார்த்தீங்கன்னா லெக் சைடு அடிக்கிற அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். அது ஒரு அருமையான பவுலிங் இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பேக் இங்கே உசேன் ப்ரோ. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு போயிருக்குங்க, ஆஃப் சைடு போயிட்டுருக்கு. ஒரு 4 பார்த்தீங்கன்னா திலீப் பார்த்தீங்கன்னா அதை வந்து கவர் சைடில் அடிச்சிருக்காப்லங்க. டீப் கவரில் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஒரு 4ங்க, ஒரு அருமையான 4 இங்கே. நல்ல ஷாட்டு கவரில். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் முடிஞ்சிருக்குங்க, 19 ரன்னுங்க. பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சைத் ப்ரோ வந்திருக்காப்புல. ஃபஸ்ட்டு பால் ஒரு அருமையான பவுலிங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த அருமையான பால் எக்ஸ்பிரஸ் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த விக்கெட் வந்து எதிர்பார்த்து போட்டுட்ருக்காப்புல. இப்போது அட்டாக் பண்ணிகிட்ருக்காப்புல நல்ல பேட்ஸ்மேனாக. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கிறிஷன் வந்து ஒரு அருமையான பேட்ஸ்மேன் தான். பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குங்க, பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாப்பு உமர் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டுங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. கிறிஷ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அருமையான ஒரு 4 அடிச்சிருந்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆக வேண்டிய பால். ஒரு நல்ல பவுலிங் இங்கே சையத் ப்ரோ. நெக்ஸ்ட் பால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டுருக்குங்க. 4 ஆகுமா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஸ்டாப்பு. இந்த பால் பார்த்தீங்கன்னா 4 போயிருக்குங்க. அங்கே ஒரு நல்ல ஸ்டாப் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த லைன் பக்கத்தில் போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா லைன் டச் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே 4. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சையத் ப்ரோ திலீப். மறுபடியும் ஒரு அருமையான பவுலிங்க. பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். 4 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. இதோட பார்த்தீங்கன்னா 4 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 3 விக்கெட்டு, 3 விக்கெட்ஸ், 4 overs and இது பார்த்தீங்கன்னா 26 ரன் வந்துருக்குங்க. 26 runs, 4 overs and 3 விக்கெட் லாஸுங்க. பார்த்தீங்கன்னா துளுநாடு பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆடிட்டுருக்காங்க. நான் விக்கெட் போனதுனால நல்லா ஒரு கம்பேக் தான் துளுநாடு. இப்போ ட்ரீம்ஸ் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 overs பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸு எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு நல்லா. இப்போ நெக்ஸ்ட் பவுலராக பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ரஹீம்ங்க. ஃபஸ்ட்டு பாலுங்க, அருமையான பாலுங்க. இது பார்த்தீங்கன்னா லெக் சைடு அடிச்சிருக்காப்புல லாங்கான். பார்த்தீங்கன்னா சிங்கிள் மட்டும் ஒரு நல்ல ஸ்டாப் அங்கே உமர் ப்ரோ. ரஹீம் ப்ரோவோட நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா லெக் சைடு திருப்பி அடிச்சிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோ சைட் போயிருக்கு. நல்ல ஸ்டாப், சிங்கிள். நெக்ஸ்ட் போங்க பார்த்தீங்கன்னா கிறிஷ் அதை நல்லா திருப்பி விட்ருக்காப்புல. லெக் சைடு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 ரன் கிடச்சிருக்குங்க. அதோட நெக்ஸ்ட் பாலை பார்த்தீங்கன்னா கிறிஷ் ஆஃப் சைடு கவரில் அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். நல்ல ஃபீல்டிங், ரன்ஸ் அதிகமாக கிடைக்கல. அருமையான பவுலிங் ரஹீம் ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா 5 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 32, 3 விக்கெட்டுங்க. மோகன் ப்ரோ அவரோட ஃபஸ்ட்டு பாலு இந்த மேட்ச்சில் ஆஃப் சைடு போயிட்டுருக்குங்க. ஆஃப் சைடு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆஃப் சைடு அடிச்சிருக்காப்புலங்க. டீப் கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 4 இங்கே. மோகன் ப்ரோ எப்போ வந்தாலும் ஒரு விக்கெட் கண்டிப்பாக எடுப்பாப்புல. இந்த வாட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பால். இப்போது ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா திலீப்புங்க. இது பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் போயிருக்கு, சிங்கிள் மட்டும். இப்போ நின்று விளையாண்டுருக்காப்புலங்க ஏன்னா விக்கெட் போனதுனால. மோகன் ப்ரோவோட நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா அருமையான பால்.
லெக் சைடு போயிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாப்பு சிங்கிள் மட்டும் ஒரு அருமையாக விளையாண்டுருக்காப்புல. பார்த்தீங்கன்னா அது லெக் சைடு போயிட்டுருங்க லாங்காக இல்லை. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4ங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4. ஒரு அருமையான ஷாட்டுங்க திலீப் லெக் சைடு. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா மோகன் ப்ரோவோட நெக்ஸ்ட்டு பால் திலீப்க்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிடைக்குமா? பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல ஸ்டாப் அங்கே. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா திலீப்க்கு அதை நல்லா திருப்பி விட்ருக்காப்புல. பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா 4. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4. இப்போ ஸ்கோர் கொஞ்சம் ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ரஹீம் ப்ரோ ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. பவுலர் ஸ்டாப் பண்ணி அதை சிங்கிளாக மாற்றிருக்காப்புல. ஒரு ரன் மட்டும்தான். நெக்ஸ்ட் பால் ரஹீம் ப்ரோ பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகுமா? மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4ங்க. அங்கே ஒரு நல்ல ட்ரை அங்கே சைடு ப்ரோ. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4. மறுபடியும் சரி நல்ல ஒரு ஷாட்டுங்க லாங் ஆஃபில் லாஸ்ட்டு பால். ஒரு அருமையான 4. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. அங்கே பவுலரே நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காப்புல ரஹீம். ஜெர்சி நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு அதை லைட்டாக தட்டி விட்ருக்காப்புலங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போதைக்கு ஸ்லோவாக ஆடிட்டுருக்காப்புல. ஒரு நல்ல டச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ரன்னு போயிருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ரஹீம் ப்ரோ அதை நல்லா டச் பண்ணிட்டுருக்காப்புலங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிப் சைடு போயிட்டுருக்குங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீல்டிங் அங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் ஒரு அருமையான ஃபீல்டிங். தாஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்க்காக அடுத்த ஓவரை வந்திருக்காப்புல. ஒரு அருமையான பவுலிங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு அப்பீல் கேட்ச் அப்பீல் கேட்டிருக்காங்க. விக்கெட் இல்லை. ஸ்டீபன் நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் நான் கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 3 ஓவர் போட்டிருந்தாப்புல. 3 ஓவரும் பார்த்தீங்கன்னா அருமையாக ரன்ஸ் எதையுமே அதிகமாக கொடுக்கல. 9 ரன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாப்புல 3 ஓவர்ஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸு போகுது. ஃபுல் டாஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 6. இந்த பால் பார்த்தீங்கன்னா அதை பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா திலீப் பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பி அடித்தாப்புல. ஃபுல் டாஸ் பாலை வெளில போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 6ங்க அங்கே திலீப். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ப்ரோ நல்ல கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல கம்பேக்கு, ஒரு அருமையான கம்பேக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விக்கெட் கேட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விக்கெட் கிடச்சிருங்க. ஒரு சந்தேஷ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா துளுநாடுக்காக சந்தேஷ் வந்திருக்காப்புலங்க. ஜெர்சி நம்பர் 20 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு அருமையான குரூஷியலான விக்கெட்டை எடுத்திருக்காப்புல தாசனா. நெக்ஸ்ட் பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பேக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால், ஒரு நல்ல கீப்பர் கேட்ச். பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேட்ச் அது. இப்போ நெக்ஸ்ட் பால் தாஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா அது திருப்பி அடிக்க பார்த்தாப்புல பின்னாடி போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா தாஸ் ப்ரோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கிரிஷ் ஒரு அருமையான பவுலிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதோட பார்த்தீங்கன்னா 8 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 8 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 61 ரன்ஸ், 8 overs and 4 wicket லாஸ். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விக்கெட்டு திலீப், குரூஷியலான பேட்ஸ்மேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வருது வந்து ரஹீம் ப்ரோ அவரோட அடுத்த ஓவர் கண்டினியூ பண்ணுறாப்புல. அருமையான பவுலிங் இங்கே, ஒரு அருமையான பவுலிங். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுலிங். அதான் சந்தேஷ் பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்க பார்த்தாப்புலங்க ஸ்ட்ரைக்கில். பார்த்தீங்கன்னா லெக் சைட் போயிருக்கு, சிங்கிள் மட்டும். ரஹீம் ப்ரோவோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா கிரிஷ்க்கு நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைடு அடிச்சிருக்காப்புல போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங்க, ஒரு அருமையான ஃபீல்டிங். அங்கே ஒரு அருமையான ஃபீல்டிங். நெக்ஸ்ட் பாலுங்க சந்தீஷ் பார்த்தீங்கன்னா அதையும் அடிக்க பார்த்தாப்புல. ஆனால் லெக் சைடு காலில் பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் மட்டும் கிடைக்குது. ஒரு நல்ல ஸ்டாப் அங்கே ஃபைசல் ப்ரோ. இப்போ ரஹீம் ப்ரோவோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா கிரிஷுக்குங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக அதை அடிக்க பார்த்தாப்புல.
இப்போ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா தாசனா பார்த்தீங்கன்னா அது கேட்ச் ஆமாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்கே கிறிஸ்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட்டு, நல்ல பேட்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா தாசனோட அடுத்த பால் அருமையான பவுலிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கட்ரு பால் மாதிரி வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாட் பால் இங்கே, நல்ல கம்பேக் இங்கே. ஸ்ட்ரைக்கில் கிறிஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங் இங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், நல்ல ஒரு எனர்ஜி அங்கே. பார்த்தீங்கன்னா தாசனா பவுலிங் போட்டு அதை ஸ்டாப் பண்ணியிருக்காப்புல, அங்கே இதுலேயே இருக்காப்புல. பார்க்கலாம் இந்த பால் பார்த்தீங்கன்னா இதை திருப்பி அடிச்சிருக்காப்புல, கேட்ச் ஆகுமா இல்லை. பார்த்தீங்கன்னா அது முன்னாடியே குத்துருச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க சிங்கிள் மட்டுங்க, ஒரு அருமையான பவுலிங் இங்கே. மறுபடியும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் கிறிஷ், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். கிறிஷ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு அருமையான ஷாட்டு, கீழே போயிருக்கு பால். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுதுங்க தாசனா ஓவர். இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்கான ஓவருங்க, குயிக்காக முடிஞ்சிருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா 10 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 74 ரன்ஸுங்க, 4 விக்கெட் லாஸ். நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா மோகன் ப்ரோங்க, நல்ல ஒரு டச்சிங்க அங்கே, கீப்பர் கேட்ச் கிடச்சிருங்க அங்கே. நெக்ஸ்ட் பாலுங்க மோகன் ப்ரோவோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா கிறிஷுக்கு நல்ல ஷாட் அங்கே, லெக் சைடு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங் உமர் ப்ரோ. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா லெக் சைடு அதே திசையில் போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள் மட்டும், 2 ட்ரை பண்ணுறாங்க, 2 பார்த்தீங்கன்னா 2 ரன்ஸ் கிடைக்கிது. மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா 1 ரன். ஓவர் த்ரோவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 ரன் கிடச்சிருக்கு. இப்போ மோகன் ப்ரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா கிறிஷுக்குங்க ஸ்ட்ரைக்கில் அவுட்டுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு விக்கெட் கேட்டிருக்காங்க, நல்ல ஒரு அப்பீலுங்க, பேட் டச்சிங். பார்த்தீங்கன்னா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க, அப்பீல் பண்ணி முடியல. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாலுங்க மோகன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டு, ஆஃப் சைடு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரன். இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா மோகன் ப்ரோ அவரோட சந்தீஷ் அதை வந்து நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புல லெக் சைடு. பார்த்தீங்கன்னா போயிருங்க, வெளியில் போயிருங்க, 6 ரன்ஸுங்க, ஒரு அருமையான ஷாட்டு. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணாப்புல சந்தேஷ். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா மோகன் ப்ரோ சந்தேஷ்க்கு மறுபடியும் அருமையான ஷாட்டு, கேட்ச் ஆகுமா, ஒரு அருமையான கேட்சுங்க அங்கே. உமர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேட்ச் அங்கே. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மோகன் ப்ரோக்கு அடுத்த ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சந்தேஷ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகி வெளில போயிட்டுருக்காப்புங்க. பார்த்தீங்கன்னா துளுநாடு மறுபடியும் ஒரு விக்கெட் லாஸ். நெக்ஸ்ட்டு ஓவரை கண்டினியூ பண்ணுறதுக்காக தாசன் அங்கே வந்திருக்காப்புல. தாசனோட நெக்ஸ்ட் ஓவருங்க. கிறிஷ் பார்த்தீங்கன்னா டச் ஆகி பின்னாடி போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்கே, நல்ல ஒரு ஃபீல்டிங். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு அருமையான ஃபீல்டிங் அங்கே சரி. நெக்ஸ்ட் பாலுங்க. நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா தாசனா, அதுவும் ஒரு கேட்ச் ஆகுமா, நல்லா போயிருங்க, கேட்சுக்கு போயிருங்க. பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்ச் ட்ராப், ஒரு 4. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துளுநாடுக்காக வந்திருக்காப்புல. ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேட்ச் போணுச்சு. இப்போ 2வது பாலும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நல்ல கேட்சுக்கு போகுது. பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 4ங்க, ஒரு அருமையான ஷாட்டிங்க. 2 பால் பார்த்தீங்கன்னாலும் லைனில் கேட்சு. அதை பார்த்தீங்கன்னா 2த்தையுமே 4ஆக மாற்றிருக்காப்புல இங்கே மகேஷ். ஒரு அருமையான பவுலிங் இங்கே தாசனா, நல்ல பவுலிங்க இங்கே. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட் பாலுங்க, நல்ல ஒரு கம்பேக். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா தாசனா நெக்ஸ்ட் பால் மகேஷ் அதை மறுபடியும் அடிக்க பார்த்தாப்புல, லெக் சைடு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே ஹுசேன் ப்ரோ ஒரு அருமையான ஃபீல்டிங் அங்கே, சிங்கிள் மட்டும்தாங்க, ஒரு குயிக்கான ஒரு த்ரோங்க அங்கே. ஹுசேன் ப்ரோ பார்த்தீங்கன்னா
லாங்லேருந்து ஒரு குயிக்கான த்ரோ, சிங்கிள் மட்டும்தான். நான் 2 கேட்ச் போணுச்சு. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிங்கிளுங்க, ஆஃப் சைட் போயிருக்கு, சிங்கிள் மட்டும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல். 12 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்குங்க, 98 ரன்ஸ். கவர்லையும் டீப் கவர்லையும் ஒரு 2 கேட்ச் கொடுத்துருந்தாப்புல, ஆனால் அது ட்ராப்பு. அடுத்து ஒரு ஃபுல் டாஸ் பாருங்க மகேஷ் பார்த்தீங்கன்னா போயிருக்குங்க, வெளியில் போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 6ங்க மகேஷ், பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 6. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா மகேஷ்க்கு இது அருமையான பவுலிங். ஏன்னா இப்போ கண்டிப்பாக வந்து ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணுங்க, ரன்னு போயிட்டுருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான போல்டுங்க, ஒரு அருமையான போல்டு அங்கே சயீத் ப்ரோ. அடுத்த விக்கெட் மகேஷ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகி போயிட்டுருக்காப்புல. வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட் ஆடிட்டு இருந்தாப்புலங்க. பார்த்தீங்கன்னா 4-6ன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாப்புல. இது பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான விக்கெட்டுங்க, இது மெயினான விக்கெட் தான் எடுத்திருக்காப்புல. ஏன்னா விக்கெட் விடாமல். நெக்ஸ்ட் பால் சயீத் ப்ரோ. அவின் பார்த்தீங்கன்னா அதை லெக் சைடு திருப்பி அடித்தாப்புல, சிங்கிள் போகுமா சென் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள், ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சயீத் ப்ரோவோட நெக்ஸ்ட் பால் கிறிஷ் அதை மறுபடியும் அடிக்க பார்த்தாப்புல, கேட்ச் ஆகுமா, வெளில போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 4, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4. கண்டிப்பாக ஒரு சைடு விக்கெட் கூடக்கூடாது, ரன்னும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சயீத் ப்ரோ, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸ் பால். பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உசேன் ப்ரோ சிங்கிள் மட்டும், ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல், 6 விக்கெட் லாஸ்ங்க. அடுத்து ஒரு ஃபுல் டாஸ் பால் பார்த்தீங்கன்னா அங்கே ரஹீம் நல்ல ஒரு ஸ்டாப்புங்க, அங்கே நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு அருமையான ஃபீல்டிங் அங்கே உசேன் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும்தான். அபின் வந்திருக்காப்லங்க, அபின். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், சிங்கிள் கிடைக்குமா. மறுபடியும் பார்த்தீங்கன்னா உசேன் ப்ரோ நல்ல ஒரு எனர்ஜி ஃபீல்டிங் இங்கே. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ரஹீம் ப்ரோவோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா கிறிஷுக்குங்க, அதுவும் அடிக்க பார்த்தாப்புலங்க, நல்ல பவுலிங்க இங்கே. ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு நல்ல ஒரு ஸ்டாப்பு அங்கே. தாஸ் ப்ரோ நல்ல கம்பேக் வருதாங்க இது. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஹீம் ப்ரோவோட அடுத்த பால். இது ஒரு நல்ல ஷாட்டுங்க, மறுபடியும் பார்த்தீங்கன்னா லெக் சைட் போயிருக்குங்க. லெக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே. ஃபைசல் ப்ரோ சிங்கிள் மட்டும். இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னு மட்டுங்க அங்கே. டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்காப்புல இது வரைக்கும். இந்த பால் பார்க்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேட்சா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோடங்க 14 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 14 overs in 115, 6 விக்கெட் லாஸுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாலு ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கிறிஷ் ஒரு நல்ல ஷாட்டுங்க, இது கேட்ச் ஆகுமா, ஒரு அருமையான கேட்சுங்க, ஒரு நல்ல கேட்சுங்க. ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா சயீத் ப்ரோக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு விக்கெட் அங்கே. பார்த்தீங்கன்னா கிறிஷ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாப்புலங்க. கிறிஷ் அருமையான பேட்டிங். இப்போ ஒரு விக்கெட்டுங்க, லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விக்கெட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் வந்திருக்காப்புல. ஜெகதீஷ் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் முன்னாடி போயிருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு ஒரு ரன் மட்டும். இப்போ ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்தீங்கன்னா அபினுக்கு கொடுத்துருக்காப்புல. அபின் ஸ்ட்ரைக்கில். இப்போ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா சையத் ப்ரோ அருமையாக போட்டுட்ருக்காப்புல. அவரோட அடுத்த பால் அபினுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டுருங்க. இது 4 ஆகுமா, ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே, அருமையான ஃபீல்டிங் அங்கே. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாப்பு. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேவுங்க, 2 ரன் சேவ் பண்ணியிருக்காப்புலங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சும் எடுத்திருக்காப்புல, நல்ல ஒரு ஃபீல்டிங் கூட இது. நெக்ஸ்ட் பால் அபின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே சைடு அடிச்சிருக்காப்புல, அங்கே தாசன் தான். பார்த்தீங்கன்னா சிங்கிள் மட்டும்,
ஒரு அருமையான ஃபீல்டிங் அங்கே, நல்ல ஒரு கம்பேக்ட் இங்கே. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சைட் ப்ரோ. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் லெக் சைடு அடிச்சிருந்தாப்புல, லெக் சைடு அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பேக் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. பேக் அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டுங்க, அங்கே மிஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு 4 போயிருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே மிஸ் ஃபீல்டு 2 பேரும். இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் எக்ஸ்ட்ரா ஒரு 4 ரன் போயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபுல் டாஸ் பால் பார்த்தீங்கன்னா அது நல்லா போயிட்டுருக்கு. லெக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். இதோட பார்த்தீங்கன்னா 15 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரே ஒரு ஓவர் இருக்குது. 6 பால்ஸ் இருக்குங்க. 125க்கு 7 விக்கெட் லாஸ். இதோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஓவர் இருக்குது. இந்த ஓவரை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தாசன் வந்திருக்காங்க. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் தாசனோட ஃபஸ்ட்டு பால். அருமையான பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா கீப்பர் சைடு அடிச்சிருக்காப்புல, அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்கு. நெக்ஸ்ட் பால் அவின் அருமையாக அடிச்சிருக்காப்புல, அது கேட்ச் ஆகுமா? ஒரு அருமையான கேட்ச். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா திலக் வந்திருக்காப்புலங்க. நல்ல ஒரு ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா லாங்கால் போயிருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங், சிங்கிள் மட்டும், ஒரு ரன்னு. லாஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா அவின் பார்த்தீங்கன்னா லெக் சைடு அடித்து பார்த்தீங்கன்னா அங்கே விக்கெட் ஆகி போயிட்டுருக்காப்புல. ஸ்ட்ரைக்கில் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ். அருமையான பவுலிங், ஒரு நல்ல ஒரு பவுலிங் இங்கே. தாசனை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கம்பேக் இங்கே, மறுபடியும் ஒரு விக்கெட்டு, டாட் பால். லாஸ்ட் கேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபைசல் ஒரு அருமையான கேட்ச் இங்கே. நெக்ஸ்ட் பாலுங்க, நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் நல்ல ஒரு ஷாட் அங்கே, கேட்ச் ஆகுமா? இல்லை, கேட்ச் ட்ராப்பு. பார்த்தீங்கன்னா திருப்பி அதை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, ரன் எதுவும் போல். திருப்பியும் ஒரு ஃபீல்டிங் மிஸ்ஸுங்க. பார்த்தீங்கன்னா போயிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பதட்டத்தில் இருக்காங்க ஃபீல்டர்ஸு, அதனால் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் மிஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ரெஷருங்க, ஏன்னா லாஸ்ட் ஓவரு அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ப்ரெஷர்லேயே இருக்காங்க எல்லோரும். நல்ல ஒரு ஷாட்டிங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா இறங்கி போயிருக்காப்புல பேட்ஸ்மேனு, விக்கெட்டு. இதோட இந்த இன்னிங்ஸ் முடியுதுங்க. இந்த இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. ட்ரீம் கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே உள்ளே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா உசேன் ப்ரோ அண்ட் விஜய் ப்ரோ. செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. பார்த்தீங்கன்னா இப்போது ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோ ஸ்ட்ரைக்கில். ரன்னரில் பார்த்தீங்கன்னா உசேன் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா துளுநாடுக்காக பவுலர் அவின். ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாட் பால், ஒரு டாட் பால் மட்டும், ஃபைனல் மேட்ச். நெக்ஸ்ட் பால் அவின் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆஃப் சைட் ஸ்லிப்பில் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டாட் மட்டும், ரன்ஸ் எதுவும் போல. இப்போ டார்கெட் பார்த்தீங்கன்னா 133, கண்டிப்பாக நின்று விளாண்டாகணும். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவுட். விஜய் ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே அவுட் ஆகி போகிறாங்க. ட்ரீம்ஸ் கிரிக்கெட்டர்ஸ். இங்கே துளுநாடு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விக்கெட்டுங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஓவரில் பார்த்தீங்கன்னா 4வது பால் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விக்கெட்டுங்க, குருஷியலான விக்கெட். விஜய் ப்ரோ
பார்த்தீங்கன்னா கீப்பர் கேட்ச். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனுங்க உள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா ஜாஃபர். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ளே வராரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா உசேன் ப்ரோ. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சைடு போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் கிரிக்கெட்டர் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களோட ஸ்கோரை துவங்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னு. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா உசேன் ப்ரோ லாஸ்ட் 2 மேட்ச்லாம் நீங்கள் எப்படின்னு பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக விளாண்டுருப்பாப்பில். பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகுமா பின்னாடி போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் எதுவும் இல்லை. நல்ல ஒரு டாட் பால் கேட்சாக மாறினுச்சு. ஆனால் பின்னாடி போக வேண்டிய பால். நல்ல ஒரு ஸ்டாப்பு. இங்கே ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா அருமையாக இங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தாப்புல அந்த பாலை. நோ ரன்ஸ். லாஸ்ட் பால். நெக்ஸ்ட் பாலுங்க அபின். பார்த்தீங்கன்னா லெக் சைட். நல்லா இங்கே ஒரு டிஃபென்ஸ். இங்கே இதோட இந்த ஓவர் இங்கே முடியுதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னு மட்டும்தாங்க. ஒரு ரன்னு ஒரு விக்கெட்டு. துளுநாடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங் பவுலிங்க. அவங்க மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணி கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர் ஒரு அருமையாக போட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட் பால் பின்னாடி திருப்பி விட்ருக்காப்புல போயிட்டுருக்கு. பின்னாடி போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. நோ பால். இப்போ லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரன் கிடச்சிருங்க. ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹிட் பால். கண்டிப்பாக இதை வந்து நல்ல ஒரு ஸ்கோராக மாற்றி ஆகணும். நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்கே உசேன் ப்ரோ. பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ரன் 2 ரன்னுங்க. ஒரு நல்ல ஒரு ஷாட்டு 2 ரன் கிடச்சிருக்கு உசேன் ப்ரோவுக்கு. ஸ்ட்ரைக்கில் உசேன் ப்ரோ ஃபுல் டாஸ் பால். பார்த்தீங்கன்னா திருப்பி விட்ருக்காப்லங்க. போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 4. ஒரு அருமையான ஷாட்டுங்க. அது ஒரு அருமையான ஷாட்டு உசேன் ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா அது 4ஆக மாற்றிருக்காப்புல. அடுத்த பாலையும் கேம் டு அட்டாக். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா உசேன் ப்ரோ ஒரு நல்ல ஷாட். லாஸ்ட் பால். நெக்ஸ்ட் பால் இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்க பார்த்தாப்புல நல்லா மேலே ஏறிடுங்க. கேட்ச் ஆகுமா இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேட்ச் ட்ராப்புங்க. மறுபடியும் கேட்ச் ட்ராப். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். பால் பார்த்தீங்கன்னா நியூ பாலுங்க. கண்டிப்பாக வந்து எட்ஜாகி மேலே போயிட்டுருக்கு. அதனால் நல்ல ஷாட் எதுவும் இன்னும் கனெக்ட் ஆகலை. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் வந்திருக்காருங்க ஸ்ட்ரைக்கில். அருமையான ஒரு ஸ்டாப்புங்க. அருமையான ஸ்டாப். பார்த்தீங்கன்னா ரன் எதுவும் இல்லை. சுதர்சன் நல்ல ஒரு கம்பேக். நல்ல ஒரு பவுலிங் இது. இப்போ சுதர்சன் பார்த்தீங்கன்னா அவரோட கம்பேக் பால். நெக்ஸ்ட் பாலுங்க மறுபடியும் அருமையான பால். இது பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா சுதர்சன் ஒரு நல்ல ஒரு டாட் பால் போட்டிருக்காப்புல. இங்கே ஜாஃபர் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் ப்ரோ அவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பால் அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காப்புல. கண்டிப்பாக ஸ்லீப்பில் போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரன். நல்ல ஒரு ஸ்டாப். சிங்கிள் ரன் மட்டும். இதோட பார்த்தீங்கன்னா 2 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 13 ரன் 2 overs and 13 runs 1 wicket loss. பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் துளுநாடு பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா அபின் வந்திருக்காப்புலங்க. ஃபஸ்ட்டு ஒரு அருமையான ஓவர் கொடுத்தாப்புல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். நல்ல ஒரு பயங்கரமான பாலுங்க இது. பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் ஓவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாலோட துவங்கியிருக்காப்புல அபின் பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட் ஓவர். லாஸ்ட் ஓவர். நெக்ஸ்ட் பாலுங்க ஆஃப் சைட் போயிருக்கு. இது கனெக்ட் ஆகி போயிட்டுருக்குங்க.
பார்த்தீங்கன்னா 4ங்க. ஒரு அருமையான 4 இங்கே. ஒரு அருமையான 4. ஜாஃபர் பார்த்தீங்கன்னா அதை நல்ல ஆஃப் சைடு கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அவின். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் மறுபடியும் ஒரு மாட்டாங்க இங்கே. ஸோ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பாலை வந்து கனெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்காப்புல. எல்லா பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போட நல்ல ஒரு கனெக்ட்டு. பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிட்டுருக்குங்க. லெக் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள். அடுத்து ஒரு ரன்னு ட்ரை பண்ணுறாங்க. 2 ரன்னுங்க. ஒரு அருமையான ரன்னிங்க இங்கே பார்த்தீங்கன்னா உசேன் ப்ரோ அப்புறம் ஜாஃபர். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அவின் ஃபுல் டாஸ் பால். அங்கே ஒரு டாட் பாலுங்க. அவின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் பயங்கரமாக போட்டாருங்க. போட்டு ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் ஜாஃபர். அதை ஒரு லெக் சைடு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்ச் ஆகுமா? இல்லை போயிட்டுருக்கு பால். 4 ஆகுமா? 4. பவுண்ட்ரி. ஒரு அருமையான பவுண்ட்ரி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டுங்க அங்கே ஜாஃபர் ப்ரோ. லெக் சைடு திருப்பி அடித்தாப்புல. நெக்ஸ்ட்டு சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் ஓவரை கண்டினியூ பண்ணுறதுக்காக வந்திருக்காப்புல. சுதர்ஷன் ஸ்ட்ரைக்கில் உசேன் ப்ரோ ஆஃப் சைடு போயிருக்குங்க. கேட்சா? ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பாலை சரியாக கவனிக்கலை. இருந்தாலும் சரி அந்த கேட்சை அருமையாக பிடிச்சிட்டாப்புலங்க. ஒரு வெல் கேட்சுங்க இங்கே. இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சையத் ப்ரோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வரவுல ட்ரீம்ஸ் கிரிக்கெட்டருக்காக என்னென்ன விக்கெட் எடுத்திருக்காப்புல உசேன் ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சையத் ப்ரோ அதே திசையில் போயிருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. திலீப் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேட்டிங் ஆடிட்டு இருந்தாப்புலங்க. ஒரு அருமையான பேட்டிங் கொடுத்துட்டு இருந்தாப்புல திலீப். ஒரு நல்ல ஒரு கேட்ச் எடுத்திருக்காப்புல லாஸ்ட் பாலில். இப்போ நெக்ஸ்ட் பால் சுதர்ஷன் 2 சையத் ப்ரோ சிங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டுங்க. நெக்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா இருந்ததோட இந்த ஓவருக்கு நல்ல ஒரு கம்பேக் சுதர்ஷன். பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காப்புல. ஒரு அருமையான பவுலிங் இங்கே. ஒரு நல்ல ஒரு டஃப்பு கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கோருக்கும் இப்போ அவங்க போடுற பவுலிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டஃப்பு தான். சரி நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் அதை நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. பின்னாடி போயிட்டுருக்கு. கேட்ச் ஆகுமா? இல்லை கேட்ச் இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே கேட்ச் மிஸ்ஸுங்க. ஒரு நல்ல ஹைட்டில் போயிருக்குங்க பால். ஹைட்டில் போனதுனால ஃபீல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கணிக்க முடியல. கணிச்சு அதை எடுக்க முடியல அந்த கேட்சை. அதனால் பார்த்தீங்கன்னா நாட் அவுட். சையத் ப்ரோ ஃபர்ஸ்ட் பால் ஒரு அருமையான ஷாட்டுங்க இங்கே ஆஃப் சைடு. ஒரு அருமையான பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபீல்டிங் கூடாங்க அங்கே. ஒரு நல்ல ஸ்டாப்புங்க அங்கே. அருமையான ஸ்டாப். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போது ஜாஃபர் 2-3 ஷாட்டு. நெக்ஸ்ட் பால் திலீப் அதை திருப்பி அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். ஒரு நல்ல டிஃபென்ஸ் இங்கே ஜாஃபர் ப்ரோ போட்டுட்ருக்காப்புல இது வரைக்கும். மறுபடியும் ஒரு டாட் பால். பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் பாலுங்க. திலீப் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா விக்கெட்டாக கேட்டிருக்காங்க அங்கே அப்பீல். விக்கெட்டுங்க. பார்த்தீங்கன்னா கீப்பர் கேட்ச்சு. ஒரு அருமையான கேட்சுங்க. க்ளோஸில் நின்று பிடிச்சிருக்காப்புல. அருமையான கேட்ச் இது. ஜலால் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஜலால் க்ரீஸில் வந்திருக்காப்புல. அதோட அந்த ஓவர் முடியுதுங்க அங்கே. திலீப்போட ஓவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு அருமையான ஓவருங்க. ஓகே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்கே. பார்த்தீங்கன்னா சிங்கிள். ஸ்டாப்பும் கூட பார்த்தீங்கன்னா அதனால் ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு ஜாஃபர். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஜலால் நியூ பேட்ஸ்மேன். ஒரு லோவான பாலுங்க. லோ கட் பாலுங்க. பேட்ஸ்மேன் கணிக்க முடியல. பார்த்தீங்கன்னா லோவாக வந்திருக்கு இந்த பால். ஒரு அருமையான பவுலிங். திலக் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங்கை போட்டுருக்காப்லங்க. நெக்ஸ்ட் பால்
பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள், ஒரு அருமையான சிங்கிளுங்க. 2 ட்ரை பண்ணலாமா? 2 ரன்னுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக 2 ரன்னுங்க. ஜலால் ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாலை போட்டுட்டு இருந்தாப்புலங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் கிடச்சிருக்கு. திருப்பவும் லெக் சைடு அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கன்ஃபியூஷனுங்க, ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனு. அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ரன் அவுட். கண்டிப்பாக இங்கே பேசி ஆடியே ஆகணுங்க. பேசி ஆடினா மட்டும்தாங்க அந்த விக்கெட்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட்டுங்க. ஜலால் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆகி வெளில போயிருக்காப்புல. இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சிராஜ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ரன்னர் சைடு வந்திருக்காப்புல. திலக் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங் பண்ணிகிட்டு இருக்காப்புல. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஷாட்டு, ஒரு ஷாட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். துளுநாடு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. இங்கே ஃபீல்டிங் நல்லாயிருக்கு, பவுலிங் நல்லாயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிராஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண போகிறாப்புல. திலக் கேம் டு அட்டாக். திலக் நல்ல ஒரு ஷாட்டுங்க, லெக் சைடு நல்ல ஒரு ஷாட்டுங்க. இது பின்னாடி போயிட்டே இருக்குங்க, ஆகலாங்க. கண்டிப்பாக வந்து 2 ரன் கிடைக்குமா? சிங்கிள் ரன். பேட்ஸ்மேனுக்கு தாங்க கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிட்டுருக்கு. ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மட்டும் தான் போயிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் விக்கெட்டே விடுறாங்க அவங்க. பாலிங்க லாஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சிராஜ் அருமையான ஷாட்டுங்க. இது கண்டிப்பாக வந்து 4 ஆகுமா? 4ங்க. அருமையான ஷாட்டிங்க. ஜாஃபர் கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஏன்னா விக்கெட் ஒரு சைடு போயிட்டுருக்கு. அதனால் இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா திலீப் ஸ்ட்ரைக்கில் மறுபடியும் ஒரு அருமையான ஷாட்டுங்க. இது போதுங்க. 6ங்க. 6 அதாங்க பார்த்துங்க. இதாங்க மைண்ட் செட்டு. பேட்ஸ்மேன் பார்த்தீங்களா கொஞ்சம் 2 ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் ஃப்ரீ ஆகிடுச்சு. கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ஆகுமா? கேட்சுங்க. சிராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட் ஆடிட்டு இருந்தாப்புலங்க. பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை இங்கே இழக்கிறாப்புலங்க சிராஜ். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக உள்ளே வருது பார்த்தீங்கன்னா கேப்டன் பாம்பே ஃபைசல். இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா திலீப். சைடில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ட்ரீம்ஸ் கிரிக்கெட்டர் கேப்டன் பாம்பே ஃபைசல் ப்ரோ. நம்மளோட கெத்து ப்ரோ. கண்டிப்பாக வந்து இந்த மேட்சை கொண்டு போகணும். வெல் பால். இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாட் பாலுங்க. கண்டிப்பாக ஒரு அருமையான பால் இது. திலீப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விக்கெட் எடுத்துருக்காப்புல. நல்ல ஒரு அருமையான ஷாட்டுங்க இங்கே ஃபைசல் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஒரு அருமையான ஷாட்டு. சிங்கிள் மட்டும் போட்டிங்க திலக். நெக்ஸ்ட் பாலுங்க, அது திருப்பி அடிச்சிருக்காங்க. லெக் சைடு போயிட்டுருக்குங்க. ஒரு அருமையான ஃபீல்டிங் அங்கே. நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸுங்க. ஒரு அருமையான ரன்னிங் இங்கே இருக்குது. ஒரு ரன்னிங்கில் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்லீப்பில் போயிருக்குங்க. ஸ்லீப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளுங்க. சிங்கிள் மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாலுங்க. அருமையான பவுலிங் அங்கே. பார்த்தீங்கன்னா சிங்கிள். மறுபடியும் ஒரு சிங்கிளுங்க. ஜாஃபர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நல்லா ஆடி கொடுத்துட்ருக்காப்புலங்க இங்கே. கண்டிப்பாக வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து சிங்கிள் ஆடி கொடுக்கணும் ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா திலக் வைடுங்க. நல்ல ஒரு ஸ்டாப். திருப்பி விட்டுருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் போயிருக்கு. 6. ஒரு அருமையான 6 இங்கே ஃபைசல் ப்ரோ. அவரோட ஃபேவரட் ஷாட்டுங்க இது. ஜெகதீஷ் பார்த்தீங்கன்னா அவரோட
டீமுக்காக ஃபஸ்ட் ஓவர். நைன்த் ஓவர். ஒரு அருமையான பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். 2 ட்ரை பண்ணலாமா? இல்லை, சிங்கிள் மட்டும். ஒரு அருமையான சிங்கிள் இங்கே ஜாஃபர் ப்ரோ. ஸ்ட்ரைக்கில் வந்திருக்க பார்த்தீங்கன்னா பாம்பே ஃபைசல் ப்ரோ. அங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்டாப்பா, விக்கெட்டுங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ரன் அவுட் ஜாஃபர் ப்ரோ. பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ப்ரெஷர். ஜெகதீஷ் அவரோட நெக்ஸ்ட் பால். ரஹீம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக வந்திருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். ஏன்னா இங்கே விக்கெட் இன்னுமே போகக்கூடாது. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபைசல் ப்ரோ வந்திருக்காப்புல. போல்டுங்க பார்த்தீங்கன்னா க்ரூஷியலான விக்கெட்டுங்க. ட்ரீம்ஸ் கிரிக்கெட்டோட க்ரூஷியலான விக்கெட்டுங்க இது, ஃபைசல் ப்ரோவோட விக்கெட்டு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் ப்ரோ. இங்கே ஒரு அருமையான பவுலிங் எஃபர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா. இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்க பார்த்தீங்கன்னா தாசனா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக வந்திருக்காப்புல. இங்கே பவுலிங் போட்டிருக்காப்புலங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு. ஒரு நல்ல ஷாட்டிங்க. ரஹீம் 4 ஆகுமா? ஒரு அருமையான ஃபீல்டிங் அங்கே, ஒரு நல்ல எஃபர்ட்டிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக ஃபீல்டிங் பண்ணி ரன்னை வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இங்கே. ஏன்னா ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் தாசனா. பார்த்தீங்கன்னா வைட். அவுட் சைட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தான். நல்ல ஒரு பேட்டிங் இங்கே. பார்த்தீங்கன்னா 2 ரன்ஸ் போகுமா? கண்டிப்பாக ஒரு 2 ரன்னுங்க. நல்ல ஒரு ரன்னிங்க இங்கே தாசனா. பார்த்தீங்கன்னா சைக்கிளில் பார்த்தீங்கன்னா தாசனா கண்டிப்பாக அருமையான பவுலிங் இது. அது ஹைட்டாக உள்ளவங்கலாம் நின்று ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாட்டு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா தாசன் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா வைடு. பின்னாடி போயிட்டுருக்குங்க. பின்னாடி போயிட்டே இருக்குங்க. இப்போ பின்னாடி போயிருக்குங்க. நெக்ஸ்ட் திருப்பி பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பாலுங்க. நல்ல ஒரு ஷாட் அங்கே ஸ்ட்ரைட்டில் போயிட்டுருக்குங்க. பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரன். திலீப் ஒரு நல்ல எடுத்து போட்டுருக்காப்பாங்க பவுலிங்க. நெக்ஸ்ட் பாலுங்க. திருப்பவும் அடிச்சிருக்காப்புல. போயிருக்குங்க வெளியில். பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து இது வெல்கம் 6ங்க. இது கண்டிப்பாக இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 6எலாம் இப்போது தேவைங்க. ரன்னு ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ்ங்க. அவரோட அடுத்த ஒரு ஓவரை போட வந்திருக்காப்புல இங்கே ஜெகதீஷ். பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு ஆட்டிருக்காப்புல உமர் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள். அருமையான பவுலிங்க. திரும்பவும் லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எஃபர்ட். இப்போ நெக்ஸ்ட் பால் ஜெகதீஷ். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ரஹீம். பார்த்தீங்கன்னா சிங்கிள். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டுங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோ ஆகணுங்க. நெக்ஸ்ட் பால் ஜெகதீஷ். அருமையான ஷாட்டுங்க இங்கே ஸ்லிப்பில். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். அருமையாக தட்டி விட்டாப்புலங்க என் ஸ்லிப்பில். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து சிங்கிள்ஸ் பால் டு பால் ஆடியும் ஆகணும். இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ரஹீமுக்கு நல்ல ஒரு ஷாட்டு. கண்டிப்பாக இது 4 ஆகுமா? 4ங்க. அருமையான 4 அங்கே. ஒரு அருமையான ஷாட்டுங்க ரஹீம். பார்த்தீங்கன்னா பவுலிங்கை நல்லா போட்டுட்டு இருந்தாப்புல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா விளையாண்டுருக்காப்புல. கண்டிப்பாக நின்று அடியே ஆகணும் இந்த பார்ட்னர்ஷிப். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து நின்று விளையாண்டாகணுங்க லாஸ்ட் வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஹீம் மறுபடியும் அதே சைடு போயிருக்கு. 4ங்க. ஒரு அருமையான 4 அங்கே. பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேக் டு பேக் 4. ரஹீம் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பாலையும் திருப்பி அதே சைடு அடிச்சிருக்காப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். குட் ஒர்க்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா.
ஏன்னா 2 4க்கு அப்புறம் ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கை பார்த்தீங்கன்னா அவரே இருக்காப்புல. திலக் அவரோட நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு போயிருங்க. இப்போ அருமையான ஷாட்டுங்க. இங்கே கண்டிப்பாக வந்து 360 விளையாண்டியே ஆகணும். இங்கே 360 பேட்ஸ்மேனாக கண்டிப்பாக விளையாண்டாகணுங்க. இங்கே நெக்ஸ்ட் பாலுங்க. உமர் ப்ரோ பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒரு கனெக்ட் பண்ணி பின்னாடி அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா சிங்கிள் மட்டும். சிங்கிள் பார்த்தீங்கன்னா திலக்கோட நெக்ஸ்ட் பாலுங்க. அது நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. ரஹீம் கேட்ச் ஆகுமா? இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். ஒரு அருமையான சிங்கிள். இங்கே ஒரு அருமையான சிங்கிளுங்க. விக்கெட் எடுக்கிறதுக்காக தான் நினைப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு போயிருக்கு. கண்டிப்பாக வந்து சிங்கிள் போயிருக்குங்க. மறுபடியும் இன்னொரு ரன் போகுமா? இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். பரவாயில்ல, பால் டு பால் ரன் வந்துட்டுருக்கு. அதனால் ஓகே, நிதானமாக விளையாண்டாகணுங்க. பார்த்தீங்கன்னா திலக் ஒரு அருமையான டாட் பால். நெக்ஸ்ட் பால் அதுவும் பார்த்தீங்கன்னா டாட் பால். மறுபடியும் ஒரு டாட் பால். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுதுங்க. இதோட பார்த்தீங்கன்னா இன்னும் 4 ஓவர் இருக்குங்க. 4 ஓவர்ஸ் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா 98 ரன்ஸ் வந்துருக்குங்க. 98 ரன்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக 41 ரன்ஸ் அடிக்கணுங்க. இன்னும் 4 ஓவர்ஸ் இருக்குங்க. பால் டு பால் கண்டிப்பாக நின்று விளையாண்டாகணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பால் ஜெகதீஷ். நான் இதை கனெக்ட் பண்ண பார்த்தாப்புல லெக் சைடு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 போயிருக்கு. 2 ரன்னுங்க. ஒரு குட் ரன்னிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோவும் ரஹீம் ப்ரோவும். நெக்ஸ்ட் பால் ஜெகதீஷ். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டு. கண்டிப்பாக வந்து விட்டா போருங்க. பார்த்தீங்கன்னா அங்கே சிங்கிள். பார்த்தீங்கன்னா சிங்கிள். வைடுங்க. வைடில் பார்த்தீங்கன்னா அங்கே கீப் மிஸ் பண்ணியிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னு ஓடி ஒரு ரன்னு கிடச்சிருக்குது. எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன்னு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 ரன்னு இந்த பாலில். நல்ல ஒரு நெக்ஸ்ட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா திருப்பி விட்ருக்காப்புலங்க. பின்னாடி திருப்பி விட்ருக்காப்புல. 1 ரன்னு. கண்டிப்பாக வந்து 2ஆக மாற்றுவாங்களா? 2 ரன்னுங்க. வெல் ரன்னிங். பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ்லாம் டபுள் ஆகிட்டுருக்காங்க. ஒரு நல்ல ஷாட்டு லெக் சைடு போயிருக்கு. லெக் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்டாப். அங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள். ஓவர் த்ரோ கிடைக்குமா? இல்லை, ஒரு சிங்கிள் மட்டும். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன் கிடைக்கிது இந்த பாலில். நெக்ஸ்ட் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்த பால் ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க. அருமையான ஷாட்டுங்க. போதுங்க. வெளியில் போயிருக்குங்க. பெட்ரோல் பங்க் சைடு போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 6. கண்டிப்பாக இது ஒரு நல்ல கம்பேக். என்ன அருமையான ஷாட்டுங்க. அங்கே உமர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 6. ஒரு வெல் ஷாட், வெல் கனெக்ட் உமர் ப்ரோ ஒரு ஹிட்டர். ஆனால் இப்போது விக்கெட்டுக்காக பொறுமையாக விளாண்டுருக்காப்புல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது திருப்பி விட்ருக்காப்புலங்க. பின்னாடி போய்ட்டுருங்க. பார்த்தீங்கன்னா 2 ரன் போமா? இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா 2 ட்ரை பண்ணுறாங்க. இல்லை, சிங்கிள் மட்டும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிஸ்கஸ் பண்ணி அந்த ரன்னு போடங்க. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா திலக் ஒரு நெக்ஸ்ட் பால். அது வந்து ரஹீம் ப்ரோ வந்து கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. லெக் சைடு போயிட்டுருக்குங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது 2 ஆகுமா? இல்லை, அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபில் பண்ணி பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரன்னுங்க. ஒரு அருமையான ரன்னு தான். கண்டிப்பாக வந்து இது இந்த ஒரு ரன்ஸுமே தேவைப்படுதுங்க. இங்கே நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் உமர் ப்ரோ. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா நல்லா கனெக்ட் பண்ணி ஒரு 6 அடிச்சிருந்தாப்புல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு விக்கெட்டுங்க. ஒரு குரூஷியலான விக்கெட் இங்கே போகுதுங்க உமர் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஃபர்ட்டுங்க. இங்கே லாஸ்ட் பாலில் அவுட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு
ஃபுல் எஃபர்ட்டோட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் விக்கெட் விடாமல் மேட்சை கொண்டு வந்திருக்காப்புல. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா மோகன் ப்ரோ, இப்போ திலக் நல்ல ஒரு ஸ்டாப். நெக்ஸ்ட் ஓவருங்க. நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா இப்போது திலக் வந்திருக்காப்புல. 12 பால்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் வேணும். 12 பால்ஸ் 20 ரன்ஸ் நீட். திலக் பவுன்சிங் பால், அது கேட்சாக மாறுன்னு பார்த்தாங்க, இல்லை ஒரு சிங்கிள். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன் மட்டும், ஒரு ரன் கிடைக்குதாங்க. இது கண்டிப்பாக வந்து கேட்ச் ஆகுன்னு எதிர்பார்த்தாங்க, இல்லை. பார்த்தீங்கன்னா மோகன் ப்ரோ. நெக்ஸ்ட் பாருங்க திலக், அது பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ங்க. இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க திலக், பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பால் நல்ல எஃபர்ட்டுங்க. இங்கே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்காங்க ரெண்டு சைடு டீமும். ஏன்னா வந்து பால் டு பால் விக்கெட்ஸும் லாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நல்லா இருக்கு. ஏன் நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு சிங்கிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. பார்த்தீங்கன்னா 2 ரன்னுங்க. திலக் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பாலுங்க. பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆகுமா? இல்லைங்க, ஒரு 1 பவுன்ஸ் கேட்ச். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கிங்க. ஒரு கண்டிப்பாக வந்து இந்த விக்கெட் வந்து கண்டிப்பாக இந்த பால் வந்து வெளியில் அனுப்பணும் அப்படின்னு பார்ப்பாப்புல ரஹீம் ப்ரோ. ஏன்னா ஒரு லைஃப் ஒன்று பார்த்தீங்கன்னா லெக் சைடு அடிச்சிருக்காப்புல. திருப்பி லெக் சைடு அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன்னுங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஓவரில் இன்னும் ஒரு பால் தாங்க இருக்குது. 11 பால் இருக்குங்க. சாரி, 7 பால் இருக்குங்க இன்னும். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க. இது நல்ல ஒரு ஷாட். அதோட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள். ரெண்டு சைடும் ப்ரெஷருங்க. பவுலர் சைடும் ப்ரெஷரு, பேட்ஸ்மேன் சைடும் ப்ரெஷரு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 பாலுங்க. 6 பால் இருக்குது. லாஸ்ட் ஓவரு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா டாட் பால். இது டாட் பாலாக ஆகுதுங்க. ஒரு அருமையான பவுலிங் இங்கே. பார்த்தீங்கன்னா இந்த பால் டாட் பாலாக மாற்றிருக்காங்க. அபின் பார்த்தீங்கன்னா டாட் பாலாக மாற்றிருக்காப்புல இந்த பாலை. இப்போ மோகன் ப்ரோ ஸ்ட்ரைக்கில் கண்டிப்பாக வந்து ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்தாகணும் ரஹீமுக்கு. ப்ரெஷருங்க. ப்ரெஷர் பவுலரான ப்ரெஷர். ப்ரெஷர் ஆன் பவுலர் அண்ட் பேட்ஸ்மேனுங்க. நெக்ஸ்ட் பால் நல்லா ஒரு ஆஃப் சைடு திருப்பி அடிச்சிருக்காப்லங்க. கேட்ச் ஆகுமா? இல்லைங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 ரன்னுக்கு ட்ரை பண்ணலாமா? இல்லை, நல்ல ஒரு சிங்கிள்ங்க. அங்கே ஒரு சிங்கிள். 4 பால் இருக்குது. 4 பால் இருக்குங்க. 4 பால் கண்டிப்பாக வந்து ஒரு கம்பேக் கொடுக்கலாம். ரஹீம் ப்ரோ நின்று விளையாண்டுருக்காப்புல. ஃபுல் எஃபர்ட்டையும் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காப்புலங்க இங்கே ரஹீம் ப்ரோ. கண்டிப்பாக நின்று இந்த 4 பாலில் வந்து கண்டிப்பாக மேட்சை சேஞ்ச் பண்ணியே ஆகணும் ரஹீம் ப்ரோ. இப்போ திலக் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பால் இன்னும் 4 பால் இருக்குது. பார்த்தீங்கன்னா டாட் பாலுங்க. மறுபடியும் ஒரு டாட்டுங்க. டாட்டாக போயிட்டுருக்குங்க. ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷரு. பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் போயிட்டுருக்குங்க. நெக்ஸ்ட் பால் 3 பால்ஸுங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இல்லை 2 இந்த மாதிரி கிடைக்குமா? பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குதுங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா மோகன் ப்ரோ வந்திருக்காப்புல. நல்ல சார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பால்ஸ்
பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருங்க, டச் ஆகி போயிட்டுருங்க. பின்னாடி டச் ஆகி போயிட்டுருக்கு. பின்னாடி டச் ஆகி போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்சோட லாஸ்ட் பாலுங்க. மேட்சோட லாஸ்ட் பால் இது. மேட்ச் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்டுங்க, ப்ரெஷரோடு போயிட்டுருக்குங்க. லாஸ்ட் பால் ஒரு அருமையான ஷாட்டு பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா மேட்ச் வின் பை துளுநாடு. இதோட இந்த மேட்ச் இங்கே முடியுதுங்க. ஃபைனல் மேட்ச் வின் பை துளுநாடு. ஒரு நல்ல எஃபர்ட் இங்கே ரஹீம் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஃபர்ட்டு. ஃபைனல் வின் பண்ணியிருக்காங்க துளுநாடு.